ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஏசாயா 41:8. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும்போது தேவன் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் யார் என்றால் என்னுடைய தாசனாகிய என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் யாக்கோபினுடைய சந்ததி என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு, அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமினுடைய சந்ததியாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால நான் உன்னை எப்பொழுதும் வெறுக்க மாட்டேன். நான் உன்னை நீதியின் கரத்தினால் வழி நடத்துவேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்களை நீ இனி காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். உன்னோடு வழக்காடுகிறவர்களை நீ காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். உன்னோடு யுத்தம் செய்கிறவர் நீங்கள் காண மாட்டீங்க சொல்கிறார். உன்னோடு போராடுகிறவர்களை காணாதிருப்பாய் என்றும், உனது வலதுகையை பிடித்து நான் நடத்துவேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன் மீட்பேன். நான் உனக்கு செவி கொடுப்பேன். நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் யாருக்கு தரார்னா, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு. அதாவது ஆபிரகாமினுடைய சந்ததியாய், யாக்கோபினுடைய சந்ததியாய். ஆண்டவர் சொல்கிற, என்னுடைய தாசனாகிய யாக்கோபு, என்னுடைய மகன் அவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய முற்பிதாக்களுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால், அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம் என்றால், அவர்களைப் போல நம்முடைய தேவனை நாம் பின்தொடர வேண்டும். அவர்களைப் போல நம்முடைய தேவனை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களைப் போல நம்முடைய தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களைப் போல நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சந்ததியாக இருக்கிற நாம் அப்படியாக செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் படித்து தியானித்தது போல ஆண்டவரே, ஆமாப்பா, நாங்கள் உம்முடைய தாசனாகிய, உம்முடைய சிநேகிதனாகிய யாக்கோபின் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய முற்பிதாக்களைப் போல உம்மை பின்பற்றவும் உம்மை தொழுது கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.